இரவு நன்கு தூங்கி விடியற்காலையில் எழுந்த இளைஞன் ஒருவன் உடற்பயிற்சி செய்துவிட்டு பிறகு குளித்து டிரஸ் செய்து ஆபீஸ் கிளம்புகிறான். அப்போது பக்கத்து வீட்டுக்காரர் வந்து, என்ன தம்பி டல்லா இருக்கீங்க? உடம்பு சுகம் இல்லையா? என்று கரிசனத்தோடு கேட்கிறார். தெருமுனையில் அவன் நண்பன் எதிர்படுகிறான். அவனும், என்னடா ஆச்சு உனக்கு? முகம் இத்தனை சோர்வாயிருக்கே? உண்மையான அன்போடுதான் கேட்கிறான். ஆபீஸில் நுழைகிறான் இளைஞன். இவனைப் பார்த்த ரிசப்ஷனிஸ்ட், என்ன சார் ஜுரமா? கண் எல்லாம் உள்ளே அடங்கிப் போய்க் கிடக்குது. ஆபீஸுக்கு லீவினா போன் பண்ணியே சொல்லி இருக்கலாமே என்கிறாள் அக்கறையோடு. வீட்டை விட்டு கிளம்பும் போது இளைஞன் உடம்பிலிருந்த சக்தியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி, உண்மையிலேயே தனக்கு உடம்பு சரியில்லை என்று நம்பி ஆபீஸுக்கு லீவு போட்டுவிட்டு வீட்டிலே போய் படுத்துக் கொள்கிறான். இது கற்பனைக் கதை அல்ல. ஓர் ஆராய்ச்சிக்காக அந்த இளைஞனிடம் சொல்லாமல் நடத்திப் பார்க்கப்பட்ட உண்மைச் சம்பவம். நமது எண்ணம் நமது உடம்பை எப்படி பாதிக்கிறது என்பதற்கான உதாரணம் இது. சில சமயம் நமது உடம்பே கூட எண்ணங்களை பாதிப்பது உண்டு. டென்ஷனாக இருக்கும்போது நகம் கடிக்கும் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு சாதாரணமான மனநிலையில் இருக்கும்போது நகம் கடித்தால் கூட மனதில் டென்ஷன் வந்து புகுந்துவிடும். சோர்வாக இருக்கும்போதெல்லாம் கன்னத்திலோ நெற்றியிலோ கை வைத்து உட்காரும் மானரிசம் உடையவர்களுக்கு எதேச்சையாக கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்தால் கூட சோர்வு தானாக வந்து ஆட்கொண்டுவிடும். அவ்வளவு ஏன்? சலவை செய்த சட்டை பாண்ட் மாட்டிக் கொண்டாலே வெளியில் கிளம்புகிற உற்சாகம் மனதுக்குள் வந்துவிடுகிறது இல்லையா? சொடக்கு போடும் நேரத்தில் உற்சாகத்தை நம் மனதுக்குள் ஊற்றெடுக்க வைக்க முடியும். தீ மிதி திருவிழாவை நீங்கள் அனைவருமே பார்த்திருக்கக்கூடும். தீ மிதிக்கும் பக்தர்கள் யாரும் அதில் முறையாக பயிற்சி பெற்ற விளையாட்டு வீரர்கள் இல்லை. என்றாலும் தீ மிதிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் மனதில் வந்தவுடன் அவர்களுக்கு தேர்ந்த ஒரு வீரனின் உற்சாகமும் வேகமும் எப்படி வருகிறது? மனதிலிருந்தான். நாம் இங்கே விவாதித்த கருத்துக்கள் யாவும் நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்கனவே தெரிந்ததுதான். இருந்தாலும் நம்மை நாமே தேற்றிக்கொள்ள முடியாமல் பல சமயங்களில் சோர்ந்து விடுகிறோம். கவலையில் மூழ்கி விடுகிறோம். இது ஏன்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட நம்முடைய கருத்து, பாயிண்ட் ஆஃப் வியூ, ஜெயிக்க வேண்டும் என்பதில்தான் நம்மில் பலர் குறியாக இருக்கிறோம். பெங்களூரில் பெரிய பணக்காரர் ஒருவரை எனக்குத் தெரியும். அவருக்கு நகரின் மையப் பகுதியில் மாளிகை போல ஒரு பங்களா. அது அவரது பரம்பரைச் சொத்து. பங்களாவை ஒட்டியிருக்கும் ஒரு சின்ன அவுட் ஹவுஸை விற்றால் கூட 1 கோடி ரூபாய் கிடைக்கும். அதில் அவர் நிறைய வசதிகள் செய்து கொள்ள முடியும். ஆனால் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவென்றால், பரம்பரைச் சொத்து எதையும் விற்கக்கூடாது. சரி. அதனால் இப்போது என்ன? கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பங்களாவில் இருந்து வேறு வருமானம் இல்லாததால் சொத்து வரி கட்டவும், டெலிபோன் பில் கட்டவும், எலக்ட்ரிக் பில் கட்டவுமே அவர் இன்று திண்டாடிக் கொண்டிருக்கிறார். பாவம். தனது பாயிண்ட் ஆஃப் வியூ ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக தற்கொலை வரை போகிறவர்கள் கூட இருக்கிறார்கள். நமது கருத்துக்களை விட நமது சந்தோஷம்தான் முக்கியம் என்ற நினைப்பு நமக்கு வர வேண்டும். நியாயமான வழிமுறைகளில் சந்தோஷமும் நிம்மதியும் நம்மை எப்படி தேடி வந்தால் என்ன என்று பழக்கிக் கொள்ள வேண்டும். இந்த மனநிலை கைவந்துவிட்டால் அப்புறம் பாருங்கள். பஞ்சம் இல்லாமல் உற்சாகம் பீரிடம். ஆடுங்கள், பாடுங்கள், அழுங்கள், சிரியுங்கள். கற்பனாசக்தி மற்றும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை, கிரியேட்டிவிட்டி முக்கியத்துவத்தைப் பற்றி பேசுவதற்காக ஒருமுறை ஹைதராபாத் போயிருந்தேன். வழக்கத்துக்கு மாறாக அன்று சொற்பமான எண்ணிக்கையிலேயே மக்கள் வந்திருந்தார்கள். என்ன காரணம் என்று விசாரித்தபோது, நடைமுறை வாழ்க்கைக்கு தேவையான விஷயமாக இருந்தால் பரவாயில்லை, ஓவியர்கள், கவிஞர்கள்,
எழுத்தாளர்கள், சினிமா கலைஞர்கள் போன்ற குறிப்பிட்ட சிலருக்குத்தான் கற்பனாசக்தி அதிகம் தேவை. நமக்கெல்லாம் எதற்கு என்று நினைத்து அதிகம் பேர் நிகழ்ச்சிக்கு வரவில்லை என்று தெரிந்தது. எத்தனை தவறான கருத்து இது! சாதாரண பற்பசையையே எடுத்துக் கொள்ளுங்கள். இது ஈறுகளை பலப்படுத்தும், வாய் துர்நாற்றத்தை போக்கும், கிருமிகளை அழிக்கும், மஞ்சள் படலத்தை போக்கும், புத்தம்புது சுவாசம் கொடுக்கும், மின் சுவை கொண்டது, நுரை அதிகமாக வரும், குழந்தைகளுக்கானது என்று எத்தனை விதமாக இவர்கள் பற்பசையை விளம்பரப்படுத்துகிறார்கள்.